புற்றுநோய் வர வாய்ப்புள்ளதால் அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளத்தை விற்பனை செய்ய தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குட்டீஸ்களின் கண்ணை கவரும் இந்த கலர் அப்பளத்துக்கு பின்னால் ஆபத்து நிறைந்திருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இந்த கலர் அப்பளத்தை அடிக்கடி சாப்பிட்டால் செரிமான பிரச்சினை, சிறுநீரக பாதிப்புடன் புற்றுநோய் வருவதற்கும் வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளது உணவு பாதுகாப்புத்துறை. தமிழ்நாட்டு மக்களின் உடல்நலன் கருதி உணவு பாதுகாப்புத்துறை அவ்வப்போது அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தெருக்களில் இடியாப்பம் விற்க உரிமம் அவசியம், உணவு தரமாக தயாரிக்கப்படுகிறதா என அறிந்த பிறகே ஹோட்டல்களில் ஃபுட் ரிவ்யூ கொடுக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதித்திருந்தது. இந்நிலையில் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் கலர் அப்பளத்துக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டாம் என்றும், இந்த கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி மற்றும் கவனசிதறல் உண்டாகலாம் எனவும் எச்சரித்துள்ளது. பாரம்பரியமாக உளுந்து, அரிசி உள்ளிட்டவை மூலம் தயாரிக்கக்கூடிய அப்பளத்தை வாங்கி சாப்பிட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தைகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் பொருட்காட்சிகள் உள்ளிட்ட இடங்களில் கலர் அப்பளம் விற்பனை செய்ய வேண்டாம் என்றும், கலர் அப்பளம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்பதால் தடை விதிக்கப்படுகிறது என்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது.